நீங்கள் எப்போவாவது இந்த மாதிரி ஃபீலாக இருக்கீங்களா? யாரோ உங்ககிட்ட இருந்து தூரமாக போகிற மாதிரி. ஐ மீன் உங்கள் பார்ட்னரோ, நீங்கள் லவ் பண்ணுற ஆளுங்களோ, இல்லை உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆளுங்களை யாராவது எந்த நம்ம நடுவில் எந்த ஃபைட்டும் இல்லை, எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் நம்ம நடுவில் இருக்கிற அந்த கனெக்ஷன் ஏன் கம்மியாயிட்டே இருக்குன்னு எப்போவாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ இன்றைக்கி நம்மளோட டைட்டில் வந்து ஏன் பீப்புள் ரிலேஷன்ஷிப்பில் இன்ட்ரெஸ்ட் லூஸ் ஆகிட்டே இருக்காங்க, ஐ மீன் கம்மி ஆகிட்டே இருக்குது ஏன் என்னது இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம், சத்யா கால், நமஸ்தே, திஸ் இஸ் கருணா and welcome back to our podcast channel, Karuna's podcast. ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்லோவாக ஹாப்பியாக ஏன் ரிலேஷன்ஷிப்ஸ் நடுவில் இந்த மாதிரி சின்ன சின்ன கேப்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்குது, என்ன தான் ரீசன்ஸ் ஆயிருக்கும் அப்படின்னது ஸ்லோவாக ஒரு பாயிண்ட்டாக எனக்கு தெரிஞ்ச ஃபியூ பாயிண்ட்ஸ், ஒரு 5-6 பாயிண்ட்ஸு நான் அப்சர்வ் பண்ணது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ லெட் அஸ் கெட் இன் டு தி டாபிக். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் நமக்கு. ஆஹா, ஒரு பர்சன் கிடச்சிருக்காங்க நமக்கு அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் கான்ஸ்டண்ட்டாக சேட் பண்ணிகிட்டே இருப்போம், கால்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம், அவங்களுக்கான அட்டென்ஷன் கொடுத்துட்டே இருப்போம். நம்ம எவ்வளோ பெரிய வேலையில் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ இதெல்லாம் என்னென்னா, போக போக இதெல்லாம் நம்ம பிரெயின் என்னென்னா, எப்பவும் இவங்களுக்கு கூட சேட் தானே பண்ணுறேன், இது நம்ம மைண்ட் என்னென்னா அந்த புது இது இருக்கும் பாருங்கள், அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும் பாருங்கள், அதுக்கு ஹேபிச்சுவேட் பழக்கமாயிரும். ஸோ அது பழக்கமானதுக்கப்புறம் மைண்டுக்கு அந்த ஃபீல் குறைஞ்சிட்டே இருக்கும் போக போக. ஸோ அதுக்கு தான் பார்ட்னர்ஸ் நடுவில் அந்த கேப் வந்துடும். இது ஒன்று பாயிண்ட் நான் அப்சர்வ் பண்ணது. ரெண்டாவது என்னென்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சப்போஸ் ஒரு அட்ராக்ஷன் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நினைக்கலாமே. ஸோ இந்த அட்ராக்ஷன் ரிலேஷன்ஷிப்பில் என்னென்னா, அவங்கள நான் அட்ராக்ட் பண்ணோம், என்னை அவங்கள அட்ராக்ட் பண்ணோன்னு நினைக்கும்போது அவங்கக்கிட்ட ரொம்ப டீப்பாக பேசுவோம். அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அவங்கக்கிட்ட உட்காந்து என்ன தான் நடந்தது அதை சஸ்டெயின் இந்த ரிலேஷன்ஷிப்பு அந்த மூமெண்ட்டுக்கு சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்ன மாதிரி நம்ம அவங்க பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம், எல்லாமே ட்ரை பண்ணுவோம், டீப்பாக பேசுவோம். பட் ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, எப்பவும் கேட்டுகிட்டே இருக்கணுமா அப்படி அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்ததுக்கப்புறம் ஸ்லோவாக அவங்க நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் வந்துடும் ஸ்லோவாக. ஸோ இது ஒரு பாயிண்ட் நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். மூணாவது என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கேன்னா, ஸ்டார்டிங்கில் நம்ம பண்ணுற அந்த எஃபர்ட் இருக்கும் பாருங்கள், டெக்ஸ்ட் பண்ணுறது, கால்ஸ் பண்ணுறது, பர்த்டேஸோ இல்லை ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சர்ப்ரைசஸ் கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம ஸ்டார்டிங்கில் ரொம்ப அழகாக பிளான் எல்லாம் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணுவோம். பட் ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் அவங்க நம்ம பர்த்டேக்காகவோ இல்லை ஒரு ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ அவங்க பொண்டாட்டிக்காகவோ ஹஸ்பண்ட்காகவோ நல்லா சமைச்சு கொடுத்தா அது சாப்பிட்டுட்டு ஒரு அப்ரிஷியேஷன், சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு அப்ரிஷியேஷனோ, இல்லை அவங்க ஏதாவது ஒர்க் பண்ணுப்போ சூப்பராக பண்ணியிருக்க அப்படின்னு ஒரு அப்ரிஷியேஷன், இல்லை ஒரு அட்டென்ஷன். இப்போது அவங்க ரொம்ப சோகத்தில் இருக்காங்க, அப்போது அவங்களுக்கு ஏன்பா இப்படி இருக்க அப்படின்னு ஒரு அட்டென்ஷனோ கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம். ஸோ அந்த மாதிரி வந்தப்போ கூட இந்த மாதிரி கேப் பார்ட்னர்ஸ் நடுவில் இந்த மாதிரி கேப் எல்லாம் வந்தது. இதுவும் நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் என்னென்னா, ஸ்டார்டிங்கில் எகெயின் அதே பாயிண்ட் தான், எல்லாருக்கும் ஒரு எமோஷ்னல் நீடு வேணும், லவ் வேணும், ரெஸ்பெக்ட் வேணும், கேர் வேணும். பட்டு போக போக அது என்ன ஆகும்னா, இந்த லவ்வு, இந்த கேரு, ரெஸ்பெக்டு இதெல்லாம் ஃப்ரஸ்ட்ரேஷனாகவோ இல்லை அன்ஃபுல்ஃபில்னஸோ மாற்றுரும். இன்னும் அது சேஞ்ச் ஆயிரும். ஸோ அப்படி சேஞ்ச் ஆனப்போ அவங்க நடுவில் கண்டிப்பாக ஒரு சைலன்ஸ் வந்துடும். ஸோ டிஸ்டன்ஸ் வந்துடும். இதுவும் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம்
நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு பார்ட்னர் நம்ம லைஃப்குள்ள ஒரு பார்ட்னர் வரத்துக்கு முன்னாடியோ நமக்குன்னு சில கோல்ஸ் இருக்கும், ஒரு மைண்ட் செட் இருக்கும், சில ப்ரியாரிட்டிஸ் இருக்கும். பட் அவங்க வந்ததுக்கப்புறம் எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். அது சேஞ்ச் ஆனது நம்ம தான் பண்ணுவோம் சேஞ்சு. பட் என்னென்னா அது ஒரு டைம் போனதுக்கப்புறம் உனக்காக நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு ஏன் நான் இது எல்லாம் உனக்காக பண்ணேன் அப்படின்னு ஒரு தாட் வந்தப்போ கண்டிப்பாக நம்ம நடுவில் அந்த கேப் வந்துடும். ஓகேவா? ஸோ இதுவும் நான் நிறைய பார்ட்னர்ஸ் நடுவில் ரொம்ப பார்த்துருக்கேன். இது எஸ்பெஷலி இந்த பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இது லைக் கமிட்மெண்ட்ஸ்னால் ரொம்ப பயமாக இருக்கும். ஃபியூ பார்ட்னர்ஸ் நடுவில் அவங்க லவ் பண்ணுறதுக்கும் ப்ராப்ளம் இருக்காது, மேரேஜ் பண்ணுறதுக்கும் ப்ராப்ளம் இருக்காது, எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. பட் மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு குழந்த பெற்றுக்கணும் அப்படின்னு ஒரு லேடியாக அவங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு மேபி ஃபியூ ஜென்ஸ்க்கு பயமாக இருக்கலாம். இல்லை ஏன் தனியாக இருக்கணும், நாம் போய் அம்மா கூட அப்பா கூடயே இருக்கலாமே அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்லப்போ அவங்களுக்கு ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியில் இருந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில் போகணுன்னா அந்த கமிட்மெண்ட் கொடுக்கணும்னா பயமாக இருக்கும் ஒய்ஃப்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ் பற்றி வரும்போது அவங்க நடுவில் ஒரு சின்ன கேப்போ இல்லை ஃபைட்டோ வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்தப்போ கூட அவங்க நடுவில் ஒரு கேப் வந்துடும். ஸோ இது ஃபியூ பாயிண்ட்ஸ் நான் அப்சர்வ் பண்ணது. ஸோ நான் அப்சர்வ் பண்ணது கரெக்டு. ஆமாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் தான் இந்த மாதிரி கேப்ஸ் வருது ரிலேஷன்ஷிப்ஸ் நடுவில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்கள் ப்ராப்ளம் இன்கேஸ் உங்கள் பார்ட்னர்ஸ் நடுவில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னது கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் சந்திப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். அப்போ வரைக்கும் கருணா இஸ் சைனிங் ஆஃப். பாய். ஜெய் ஹிந்த்.